குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாரு. குடியரசுத் தலைவருக்கு அதற்கு தொடர்பாக கடிதம் அனுப்பினாரு. அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு 13 மணி நேரம் 14 மணி நேரம் கழிச்சு பிரதமர் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அது தொடர்பாக என்ன நடக்குது அப்படின்னு பல்வேறு ஊகங்கள் வெளியாகியும் வெளியாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விதமாக கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? எதுக்கு சரின்னு நமக்கு தெரியாது. இந்த யூகத்தின் அடிப்படையில இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நான் தயாரா இல்லை. ஆனா தங்கர் போக வேண்டிய ஒரு ஆள்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா இங்க இவர் ரவியும் கேரளாவில் கேரளா கவர்னர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்கால்ல அவர் பண்ணிட்டு இருந்தார். ஒரு கவர்னர் ஒரு பிளேயர் லா அண்ட் ஆர்டர் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா கவர்னர் ஹேஸ் அத்தாரிட்டி டு ஆஸ்க் ஃபார் ரிப்போர்ட். சிஎம்கிட்ட கேட்கலாம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். இவங்க ரிப்போர்ட் கொடுத்து தான் தீரணும், அதுதான் சட்டம். இவரே அங்க நேரடியா போய் பார்க்கணும்னாலும் பார்க்கலாம், அதுவும் சட்டம் அனுமதிக்குது. ஆனா முன்கூட்டி மாநில அரசுட்டு சொல்லிட்டு போகணும். இவர் அப்படி பண்றது இல்லை. தடாலடி ஆக்ஷன் இவரை நேரடியா போறது. அப்போ ஒரு தினம் மம்தா பானர்ஜி சொன்னாங்க, உங்க கார் கண்ணாடி மேல ஒரு சின்ன கல் விழுந்தா கூட நான் தானே அதுக்கு பொறுப்பு, அப்ப என்கிட்ட சொல்லாம நீங்க ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவர் அந்த மாதிரி நிறைய காரியம் பண்ணுவார். ஒரு கன்ஃபரன்டேஷனையே பழக்கமா வச்சிருந்தார். அதுக்கு பரிசாத்தான் துணைத் தலைவர் பதவி கொடுத்தாங்கன்னு கூட சொன்னாங்க. பிஜேபியோட ஆட்டிடியூடே இப்படி எதிர்கட்சிகள் எங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்களோ மாநிலங்கள்ல அங்க எல்லாம் அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அது மாதிரிதான் அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப மறுபடியும் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஜுடிஷியரி பத்தி கான்ஸ்டிடியூஷனை பத்தி எல்லாம் அவர் பேசின பேச்சுக்கள் வரவேற்க தகுந்த பேச்சுக்கள் கிடையாது. எந்த காரணத்துக்காக போனா நமக்கு தெரியாது. எந்த காரணத்துக்கு போனாலும் இப்படி தாங்கள் வகிக்கின்ற பதவிகளின் பெருமைகளை குலைப்பவர்கள் போகிறது நல்லதுதான். போறது நல்லதுதான் அப்படின்னு சொல்றோம்ல சார். இந்த இடத்துல இந்த 12:30க்கு பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் நடந்தது. அதுல ஜேபி நட்டா, கிரண் ரிஜிஜு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. திரும்ப போஸ்ட்போன் பண்ணிட்டு அட்ஜான் பண்ணிட்டு 4:30க்கு திரும்ப கூடுவோம்னு சொல்லிட்டு கலைஞ்சு போனாங்க. திரும்ப 4:30க்கு கூப்பிடும்போது அவங்க 2 பேரும் வரலங்கிறது மட்டும் இல்லை, எங்களால வர இல்லை, இயலவில்லை, வேற ஏதோ வேலையில இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை கூட இவரிடம் சொல்லவில்லை அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு. அப்போ இந்த இடையில என்ன நடந்தது அப்படிங்கிறது கேட்கிறாரு. அது தவிரவும் அடுத்த நாள் மதியம் 1 மணிக்கு லஞ்சோட சேர்ந்து பிசினஸ் அட்வைசரி கூட்டம் நடத்திக்கலாம் அப்படின்னு அடுத்த நாள் லஞ்சோட வீட்டுல எல்லாரையும் இன்வைட் பண்ணவர் இரவோடு இரவாக ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிறது பல்வேறு ஊகங்களுக்கு இடம் கொடுக்குது.